வணக்கம். எல்லாருக்கும் ஹாய். என்ன அப்டின்னா இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்டின்னா அம் பொறாமை அந்த டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நான் பெர்சனலா எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் இத பத்தி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நம்ம பேசுவோம். ஆக்சுவலா நெறைய பேருக்கு பாசிட்டிவாவும் இருக்கும். சில பேருக்கு நெகட்டிவாவும் இருக்கும். பொறாமையில என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ்னாலுமே நம்ம நெறைய விஷயத்த புதுசா செய்வோம். அண்ட் புதுசா அவங்க வெறுப்பேத்தணுன்றதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா அஹ் செய்வோம். ஓகேங்களா? அது நம்ம வளர்ச்சியா கூட இருக்கலாம். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அது நம்மள ஐயோ இவங்கெல்லாம் நம்மள இப்படி நினைக்கிறாங்களே, நம்ம அப்படி அவங்கள நினைக்கலையே அப்படின்ற மாதிரி நம்மளே டவுன் பண்றதுக்கு இது ஒரு மேபி ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என் மைண்ட்ல ஃபுல்லாவே தோணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆஹ் ஏன் எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட். என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இதை யாரையும் மீன் பண்ணல. டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். யாரையும் நான் மீன் பண்ணல, யாரையும் நான் எதுவும் தப்பு சொல்லல. அவங்கவுங்க ஒவ்வொரு தாட் வச்சிருக்காங்க. என்ன போல் வாழ்க்கை அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியுங்களே. அதனால அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் அதை பேசலாம். பொறாமையை பத்தி பேசலாம். ஓகேங்களா? ஒருத்தவங்க வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் இருக்கு இங்க இருக்கவங்களுக்கு. ஒரு இப்ப நம்ம இன்னைக்கு வேலைக்கு போறோம். காலைல எந்திரிச்சு வேலைக்கு போறோம் அப்படின்னா நைட் சாப்பிட்டு தூங்குறாங்கல்ல. அதை தவிர இவங்க லைஃப்ல கொஞ்சம் கூட வளர்ந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இங்க இருக்கவங்களுக்கு. நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கூட தினமும் பேசிட்டு இருக்கவங்க, சிரிச்சிட்டு இருக்கவங்க, நம்ம கூடவே நமக்குள்ளேயே ஒருத்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கே அந்த மாதிரி தாட் இருக்கு. ரீசெண்டா அதை நான் ரியலைஸ் பண்ணேன். நான் யார சொல்றேன், நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் யாரையுமே எந்த ஒரு குறிப்பிட்டும் சொல்லல. நான் ஃபேஸ் பண்றேன். ஓகேங்களா? ஆனா ஒருவேளை இந்த வீடியோ பாக்குறவங்களா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. சோ என்னன்னா வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கு. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, எனக்கு தங்கச்சோ தம்பியோ இல்ல தெரிஞ்ச பசங்க யாரா இருந்தாலும் சரி, இல்ல என்னோட பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலுமே சரி, ஒரு ஹியூமன். ஓகேங்களா? ஒரு ஹியூமன் அனிமல்குள்ளே வாட் எவர் இட் இஸ், யாரா இருந்தாலுமே நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா ஓகே இவங்க எந்த சுச்சுவேஷனோட பெட்டரான சுச்சுவேஷனுக்கு போறாங்க, இனிமேல் அவங்க லைஃப் நல்லா இருக்கணும், இல்ல இன்னும் அவங்க நிறைய அவங்க லைஃப்ல அவங்களுக்கு இன்னும் கிடைக்கணும் நிறைய நல்ல விஷயம் அப்படிலாம் சொல்லிதான் நான் ஆக்சுவலா என்னுடைய தாட் அப்படிதான் இருக்கும். யார் நம்ம நல்லா இருக்கு எனக்கு கவலை இல்லை அப்படிதான் இருக்கும். சின்னதா எனக்குள்ள வருத்தமும் இருக்கும். நம்மளும் இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமும் இருக்கும். அது பொறாம கிடையாது. ஆக்சுவலா நம்ம நம்மளை பத்தி திங்க் பண்றது. ஓகேங்களா? பொறாமைங்கிறது என்ன அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் பொறாமை அப்படின்னா என்னன்னா இவனும் வளர்ந்துட்டானே, இவெல்லாம் எப்படி வளரலாம், இவனுக்குலாம் இதெல்லாம் எப்படி கிடைக்கலாம், இவன் இதுக்கு இவன் எப்படி டிசர்வ்டு, இவெல்லாம் இதுக்கு டிசர்வ்டே கிடையாது அப்படின்னு அவங்களே ஒரு தாட் வச்சுட்டு அவங்களே இவெல்லாம் வளர்ந்துட்டான் பாத்தீங்களா, இவெல்லாம் வளரவே கூடாது, இவனெல்லாம் வேரோட புடுங்கி போட்டு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுலாம் பொண்ணுலாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் பொண்ணு பத்தி பேசல. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இப்படிதான் இருக்கணும், இவங்கெல்லாம் இந்த நிலைமையிலதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த நிலைமைய நம்ம லைட்டா பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் மேல வந்துட்டோம் அப்படின்னா சில அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்கலாம், இதெல்லாம் நடக்கவே கூடாது இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் சொல்லும் போது சிரிச்சுட்டே சொல்லலாம். ஆனா உண்மையாவே அது அவங்களுக்கு தெரிய வரும்போது எவ்வளவு பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் நம்ம அவங்கள ஒருத்தவங்களாதான் இருப்போம். ஓகேங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கூட இருக்கவங்க, அவங்க ஒருத்தவங்களாதான் இருப்போம் ஆக்சுவலா. ஆனா நம்ம அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி மேல வந்துடவே கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா மேல வந்துடவே கூடாது. ஏன்னா அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, இப்படிதான் இருக்கணும், இவங்க இந்த லைன்ல தான் இருக்கணும், இந்த லைன்ல மீறி இவங்க மேல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு அதை பத்தி பேசணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க என் சப்ஸ்கிரைபர்ஸையும் மீறி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட நினைச்சு இதெல்லாம் சொல்றேன். ஓகேங்களா? சோ அதனால யாரையுமே அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அவங்க இப்போ ஒருத்தவங்க சும்மா எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஒரு நார்மலா 12th முடிச்சிருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா டிகிரி படிப்பாங்க. ஓகேங்களா? டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அவங்க கூட இருக்கவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, இவன் எப்படி டிகிரி படிக்கிறான், இவனுக்கு தான் காசே இல்லையே, இவன் தான் ஏழையாச்சே, இவன் தான் 3 வேளை சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறான், இவன் எப்படி படிக்கிறான், இவன் எப்படி படிக்க விடலாம். புரியுதுங்களா?
அது அந்த டிஃபரன்ஷியேட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவன் எப்படி, இவனுக்கு வந்து இது எப்படி டிசர்வ்டு, இவன் இதுக்கு டிசர்வ்டே கிடையாதுன்னு அவங்களே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு சின்னதா இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப லோ மிடில் கிளாஸோட ரொம்ப லோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வேளை சாப்பிட்றதுக்கு போதும், அவங்களுடைய வருமானமே அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து அவங்களுடைய சரௌண்டிங் பீப்புள் சில பேர், ஓகேங்களா, நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன், சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த மிடில் கிளாஸோட கீழே இருக்கவங்க வந்து வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சரௌண்டிங் பீப்புள் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவன் எப்படி வீடு கட்டலாம், இவனுக்கு எப்படி சொந்த வீடு இருக்கலாம், இவெல்லாம் சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அந்த தகுதியை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணி அந்த தகுதியை நிர்ணயம் பண்ணிடுறாங்க. அவன் அந்த தகுதியை விட்டு கொஞ்சம் மேல வந்துட்டான் அப்படின்னா, அவனுடைய தகுதி அவனுக்கு தெரியும்ல, அவன் வந்து கொஞ்சம் சொந்த வீடு கட்டி மேல வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் அவனை வந்து எதுவுமே பண்ண விடாம என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவே இவங்களுக்கு நடந்தா இவங்க நல்ல மனசுக்கு வந்து அவங்க நல்லதுதான் நடக்குமா. இதுவே மத்தவங்களுக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நடக்க கூடாதான், இவனுக்கு எப்படி அதை நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. எனக்கு அதுதான் வந்து புரியல. ஆக்சுவலா எல்லாருமே ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, நானும் சரி, இல்லை நீங்களும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஒரு அச்சீவ் பண்றீங்க அப்படின்னா அந்த அச்சீவ் பின்னாடி அந்த நீங்க சக்சீட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த சக்சஸ் பின்னாடி எவ்வளவு பெயின் இருக்கு, எவ்வளவு பெயினை நீங்க கோத்ரூ பண்ணிட்டு வரீங்க, எந்த அளவுக்கு நீங்க அதை தாங்கிருக்கீங்க அந்த பெயினை அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா, இப்ப பாக்குறது எனக்கு வந்து நீங்க சக்சீட் ஆயிட்டீங்க அப்படிங்கறது மட்டும் தான் தெரியும். நீங்க ஓகே, அந்த உங்களுடைய வேலை நீங்க உங்களுடைய வேலை வந்து நீங்க வந்து சூப்பரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் தூரத்துல இருந்து பார்த்தேன்னா. ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கீங்க, அந்த பாதையில எவ்வளவு வலி இருந்திருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து அதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே வந்து கண்ணு தெரியாது கபோதி எதுங்க. ஆனா வந்து நீங்க அப்படி ஆயிட்டீங்க, சக்சீட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையோ இல்ல உங்களுக்கு தேவையானதோ நீங்க வந்து சக்சீடுன்றதே அதுதாங்க. ஆக்சுவலா வந்து சக்சஸ் அப்படிங்கிறது வந்து பெருசா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தையோ நம்மளுக்கு தேவையான விஷயத்தையோ நம்மளுக்கு வந்து முடியலனாலும் அதை நம்ம வந்து போய் அடைஞ்சிடும், அதுதான் சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அதுதான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, ஆனா வந்து இங்க இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது நடக்கவே விடக்கூடாது, இல்ல நடந்துட்டா அதுக்கு நம்ம வந்து டிசர்வே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பத்தி எதுவுமே மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒர்க், உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ், இல்ல உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம், ஏதாவது கோல்ஸ் ஏதாவது, அதெல்லாம் நோக்கி போய்கிட்டே இருங்க. சில பேர்லாம் வந்து அப்படிதான் எப்படின்னா சொல்லி திரிவாங்க, என் மனசு நல்ல மனசுங்க, நான் கள்ளங்கபடா இல்லாத மனசுங்க அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி இருக்கிற மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யார்கிட்டயுமே சொல்லவே மாட்டாங்க. மனசார நம்மளுக்கு வந்து கெட்டதே செஞ்சா கூட ஓகே, அந்த கெட்டதுலயே ஏதோ ஒரு நல்லது இருக்குன்னு அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த வெளியே பீத்திக்குதுங்க பாத்தீங்களா, அதுங்களுக்குள்ளதான் அவ்வளவு வன்மம் இருக்கும். நான் என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்காதீங்க. ஓகேங்களா, சோ எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ வந்து சொல்றேன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லையா அக்செப்ட் பண்ணிக்கலன்னா விட்டுருங்க. நீங்க வந்து இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லுது அப்படின்னு நினைச்சா கூட அது கூட வந்து நீங்க உங்களோட கெட்ட தாட் ஐ திங்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 60 வயசுல வந்து வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் 10 வயசு 15 வயசுல வெளியே போய் ஒர்க் பண்றீ, இல்ல ஒரு 20 வயசு பொண்ணு வெளியே போய் ஒர்க் பண்றவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர் ஆகும். ஓகேங்களா, சோ வந்து அந்த அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பொண்ணுக்கு இருக்காது. இந்த வெளியே போய் வேலை செய்யற பொண்ணுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்காது. ஓகேங்களா, அதனால வந்து உண்மையாவே வந்து சில பேர்லாம் வந்து மனசுக்குள்ள அவ்வளவு வன்மம் வச்சுக்கிட்டு, அவ்வளவு பொறாமை, அவ்வளவு கெட்ட எண்ணம், அவ்வளவு ஒரு அழுக்கு வச்சுட்டு, ஆனா வெளியே வந்து அவ்வளவு வந்து நல்லவங்களாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து ஒன் டே வந்து நீங்க அந்த வன்மத்தெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியாம கக்கிடுவீங்க. அப்பதான் தெரியும், உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கே உங்களை பத்தி அப்பதான் தெரியும் ஆக்சுவலா. நான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு அந்த விஷயம் வந்து. நான் யோசிச்சு இன்னைக்கு ஃபுல்லா மார்னிங் நான் எழுந்துச்சு வந்து நைட் வரைக்கும் நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன் அந்த விஷயத்த பத்தி. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம அவங்கள வந்து தூரமான பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னா கூட ஓகே ஃபைன், அவங்க நம்மள வந்து அப்படி நினைச்சுட்டா கூட நம்மளால அக்செப்ட். ஆனா நம்ம அவங்களுக்கு கூடவே இருக்கோம், கூடவே அவங்களுக்கு நம்ம நல்லதையும் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து நல்லதும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான், வீடியோ லாங்கா இருக்கு தெரியல, சாரி ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா சாரி. அண்ட் நெக்ஸ்ட்